ஹாய், வெல்கம் டு இது சிந்துஸ் டைம். இந்த வீடியோவில் வரலக்ஷ்மி பூஜாக்கு சுவாமியுடைய கை கால்கள் எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஒயிட் கலர் கிளாத் எடுத்துக்கோங்க. அதை வந்து 4ஆக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஒரு மடிப்பு மடிச்சுட்டு இன்னொரு தடவை இன்னொரு மடிப்பு மடிக்கணும். ஸோ மடிச்சிங்கன்னா 4 ஃபோல்டர்ஸ் வரும். அதை வந்து திருப்பியும் ரைட் ஹேண்ட் சைடில் ஈக்குவல் ஹாஃபாக ஒரு ஃபோல்டு பண்ணுங்கள். இப்போது மேலே வந்து 4 பீசஸ், கீழே 4 பீசஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா 2 கைகளுக்கான பீசஸும் 2 கால்களுக்கான பீசஸும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதோட கார்னர்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிக்கணும். ஒரே ஒரு மேல் நோக்கி இருக்கிற கார்னரை மட்டும் விட்டுட்டு மற்ற 2 சைடும் நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கணும். ஸ்டிச் பண்ணது வந்து ஒரு காட்டன் கிளாத்தாக இருக்கணும். அண்ட் தென் நம்ம 4 பீசஸ் கட் பண்ணோம் இல்லையா, அதில் வந்து 2 காட்டன் கிளாத், 2 சில்க் கிளாத். நம்ம காட்டன் கிளாத்தில் என்ன பண்ண போகிறோன்னா ஃபுல்லாக காட்டனை வந்து ஃபில் பண்ண போகிறோம். காட்டனை ஃபில் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து சில்க் கிளாத்துக்குள்ளே ஒரு உரை மாதிரி நம்ம உள்ளே போட போகிறோம். அப்போ பார்த்தீங்கன்னா சுவாமியுடைய கால்கள் வந்து ஒரு பட்டு துணியால் ஆன மாதிரி உங்களுக்கு ஒரு தோற்றம் கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் குழந்தைகளுடைய கையும் காலையும் பிரிண்ட் எடுத்து அந்த ஷேப்புக்கு கட் பண்ணிவிட்டு அந்த கார்னர்லாம் நீங்கள் எம்ப்ராய்டிங்கோ இல்லை ஓவர்லாக்கோ பண்ணிங்க அப்படின்னா அழகான கையும் காலும் கிடைக்கும். அதை வந்து இதோட பாட்டமில் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிடணும். ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா அழகான கால்களும் கைகளும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதே மாதிரி தான் இப்போ இந்த கால்களுக்கு நீங்கள் மருதாணி கொடுத்து அதை அழகாக டெக்கரேட் பண்ணிக்கலாம். ரெட்டிங் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி அக்ரிலிக் பெயிண்டிங் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், அழகான கால்கள் கிடச்சிடுச்சு. அடுத்தது சுவாமியுடைய தோள் பட்டையில் அலங்காரத்துக்கு வைக்கக்கூடிய துணி எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு பட்டு துணி எடுத்துகிட்டு அதே மாதிரி 4 சைட்ஸும் நீங்கள் ஃபோல்டு பண்ணணும். 4 பக்கம் ஃபோல்டு பண்ணிங்கன்னா அது 4 பீசஸ் வரும். இந்த மாதிரி கர்வாக கட் பண்ணிவிட்டு அதே மாதிரி கை கால்கள் தைச்சோம் இல்லையா, அதே மாதிரி 2 கார்னரும் ஃபுல்லாக தைச்சிட்டு அதுக்குள்ளே காட்டனை வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும். நல்லா காட்டனை டைட்டாக ஃபில் பண்ணதுக்கப்புறம் 2 டேப்பு, இந்த நாடா சொல்லுவோம் இல்லையா, அதை வந்து அந்த எட்ஜஸில் கொடுத்து நம்ம தைச்சிட்டோம் அப்படின்னா சுவாமியுடைய கழுத்தில் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி இதை கட்டிக்கலாம். ஸோ நான் வந்து என்னுடைய வரலக்ஷ்மி பூஜாக்கு என் சுவாமிக்கு என் கையாலேயே கைகள் கால்கள் அதெல்லாம் நானே தைச்சிட்டேன். ஸோ அடுத்த வீடியோவில் நான் முக அலங்காரம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் காட்டுறேன். என்னுடைய வரலக்ஷ்மி பூஜாக்கு என்னோடய சுவாமியை எப்படி அலங்காரம் பண்ணியிருக்கேங்கிறத நான் அடுத்த வீடியோவில் காட்டுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். புதுசாக என் சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.